நான் ஒரு தெலுங்கு அப்பாய் சொல்லியிருக்காரு. யார்? நம்ம பார்த்திபன். நம்ம நடிகர் பார்த்திபன். அவர் மேலே நமக்கு நிறைய மதிப்பு மரியாதைலாம் நிறையா இருக்குது. நல்ல ஒரு திறமையான ஆள், திறமையான டைரக்டர். பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. மிகவும் திறமையான ஒரு டைரக்டர். அவர் படங்கள்லாம் நல்ல ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவரை ரொம்ப பிடிக்கும். முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். துணிச்சலான ஆள், எல்லாத்துக்கிட்டையும் எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலான ஆள். கவிதை நயமிக்க மனிதர், அதுவும் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ இவ்வளவு பாசிட்டிவான இது இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நிகழ்ச்சியில் போய், ஒரு ஈவெண்ட்டில் போய், நானும் தெலுங்கு அப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் கேட்டாங்க, நீங்கள் என்ன அப்பாய், நீங்கள் என்ன பிள்ளை அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? நீ எந்த பிள்ளை அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? நாயுடு பிள்ளையா, இல்லை தெலுங்கு பிள்ளையா, இல்லை ரெட்டியார் பிள்ளையா, இல்லை தமிழ் பிள்ளையா, ஏதாவது கேட்டாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் சொந்தமாக வீட்டில் குடியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் பணம் அடிக்கிறீங்க, உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆந்திராவில் போய் தெலுங்கு அப்பாயின்னு சொல்லணும்னு என்ன சட்டம் இருக்குது? நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க, உட்காரு, நிகழ்ச்சியை போகிறது பேசுங்க. எனக்கும் தெலுங்கு தெரியும், நான் தெலுங்குலேயே பேசட்டுமா, இல்லை உங்களுக்கு தமிழில் பேசட்டுமா, உங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் தெலுங்குலேயே பேசுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச தெலுங்கில் பேசுங்க. யார் வேணானது? லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எங்கே வேணாலும் பேசிக்கலாம். அது ஒரு இது. ஏன் இப்போ இது நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ இந்த 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 ஒரு கேடுகட்டவன் கேவலமான ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய வரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தெலுங்கு, தமிழ் மலையாளம், தமிழ் கன்னடம், தமிழ் ஒரிசா அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போய் கிடக்குது. அவன் என்ன சொல்ல வரான், தமிழர்கள் இங்கே வாழலாம், தமிழர்கள் ஆளக்கூடாது. சரி, ரைட்டு. வந்தேரிகள் அப்படிங்கிறான், தெலுங்கர்களே வந்தேரிகள் அப்படிங்கிறான். எந்த விவரமும் தெரியாமல், எந்த அரசியல் அறிவும் இல்லாமல், எந்த புரிதலுமே இல்லாமல் இப்படி பேசுகிறானுங்க. 1956 அப்புறம் 1956 தேசிய மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு பிரிந்தது தான் தெலுங்கானா. தெலுங்கானாவும் சரி, ஆந்திராவும் சரி, கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது 1956. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழும் இருந்தது. தமிழிலிருந்து உதித்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் எல்லாம் எங்கேருந்து உதித்தது? தமிழினுடைய உதிரத்தில் உதித்தது. அப்போ தமிழ் தான் தாய்மொழி. அதில் இருந்து உபமொழிகளாக உதித்தது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் நீங்கள் தமிழையும் நீங்கள் சமஸ்கிருதத்தை உருவிட்டீங்கன்னா தமிழ் மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் சமஸ்கிருதத்தையும் துளுவையும் நீங்கள் உருவிட்டீங்கன்னா வெறும் தமிழ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் தமிழினுடைய சிறப்பு. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு போய் அங்கே போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களை யாராவது உங்களை பேச சொல்லி கூப்பிட்ருப்பாங்க, இல்லை கெஸ்ட்டாவோ இல்லை அந்த படத்தில் நடிக்கிறவாவோ இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிறீங்கிறதா கொடுங்க, எதுக்காக வேணா இருக்கலாம். தெலுங்கில் பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேசிட்டு வந்துட வேண்டியது தானே. நான் ஒரு தெலுங்கு அப்பாயின்னு எதுக்காக சொல்கிறீங்க? அங்கே போய் உங்களை நீங்களே அவங்கள்ட்ட சிபாரிசு பண்ணுறீங்களா? நான் ஒரு தெலுங்கு அப்பாய், எனக்கு படத்தை கொடுங்க, எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே தமிழர் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த பஞ்சாயத்துகள் இங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த லட்சத்தில் நீங்கள் போய் இதை போய் சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பணக்காரர், நீங்கள் சினிமா நடிகர். நீங்கள் பாருங்கள், ரெட்டியாராக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், யார் தெலுங்குன்னு பேசுகிறாங்களோ, யார் மலையாளம் பேசுகிறாங்களோ, யார் கன்னடன்னு பேசுகிறாங்களோ அவங்களாம் பேசுகிறப்ப எனக்கும் தெலுங்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் எங்கேயுமே பேசுகிறதில்ல. ஆனால் நீங்கள் பணக்காரங்களாக இருக்கீங்க. நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஹைதராபாத்தில் ஒரு வீடை கட்டிக்கிட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு குடி போயிடலாம், இல்லை கேரளாவில் போய் ஒரு வீடை வாங்கிட்டு குடி போயிடலாம், இல்லை கர்நாடகாவில் போயிட்டு ஒரு வீடை வாங்கலாம், இல்லை கட்டலாம், குடி போயிடலாம். பல கோடி ரூபா பணம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கை
தமிழை தாய்மொழியாக கொண்டு உபமொழியாக தெலுங்கையும் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய நிலையை யோசிச்சு பார்த்தீங்களா? அவர்கள்ட்ட எங்கே பணம் இருக்குது? அவங்க எங்கே போய் தொடர்பு வச்சுப்பாங்க? யாருக்கிட்ட போய் அவங்க வந்து எனக்கு எங்கள் வீடு கட்டி கொடுன்னு கேட்பாங்க? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, வராது. இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிரச்சனை வர மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே இங்கே போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க. அவன் வந்து தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் உதிச்சதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. திராவிடர்கள் இவர்கள்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லட்சத்தில் நாம் தெலுங்கு அப்பாய் நீங்கள் போய் சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது பாதிக்கப்பட போகிறது பணக்காரர்கள் அல்ல, தொழிலதிபர்கள் அல்ல. கேரளாவில் இங்கே வந்து தொழில் பண்ணுறவங்கலாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. தெலுங்கு பேசுகிறவங்களாம் பெரிய ரெட்டியார்களோ முதலியார்களோ அவங்களாம் முதலியார்கள் ரெட்டியார்களோ நாயுடுகளோ நாய்க்கர்களோ யாருமே பாதிக்கப்பட போகிறதில்ல. ஏழை மக்கள் இருக்காங்க பாரு, ஏழை மக்கள் சமூகத்தினுடைய சாதி அடுக்குகளில் கடைநிலையில் கீழால் இருக்காங்க பாருங்க, அருந்ததிய மக்கள். அவர்களுக்கும் ஆந்திராவுக்கும் நீங்கள் தொடர்பு இருக்குதா? இவங்களுடைய வரலாறு என்ன சொல்லுது? அது அருந்ததிய மக்களோட வரலாறு என்ன சொல்லுது? இந்த பார்டரில் குடியிருந்தாங்க. எந்த பார்டரில்? ஆந்திரா பார்டர்களில் குடியிருந்தாங்க. ஆந்திரா மக்களோடு நெருங்கி பழகினாங்க. அதனால் இவர்களும் அந்த பாஷையை கற்றுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கு பூர்வீகம் ஆந்திரா அல்ல. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு, தெலுங்கையும் பேசக்கூடிய அருந்ததியின மக்களுக்கு பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான், ஆந்திரா இல்லை. அதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது, அதுக்கான செப்பேடுகள்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர்களையும் இவங்க போலி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தெலுங்கர்கள்னு தான் சொல்கிறான். யாரையும் அருந்ததியர்களையும் தெலுங்கு பேசுகிறவங்க பூரா தெலுங்கர்கள் தான் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சாதி அடுக்குகளில் விளிம்பு நிலையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு மேலே தெலுங்கு பேசுகிறவங்க யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை நாளைக்கு பாதுகாப்பு நீங்கள் இவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்கணும் பாதுகாப்பு? எதுக்கு கொடுக்கணும் பாதுகாப்பு அப்படின்னு தானே கேட்பீங்க. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா பாதிக்கப்பட போகிறவன் யார்? கீழே இருக்கிறவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அவன் தானே பாதிக்கப்படுவான். நீங்கள் சுகமாக ஏதாவது ஒன்று பேசி விட்டுட்டு ஏதாவது ஒன்று போயிடுவீங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழனாக இருங்க சார். தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழனாக இருங்க சார். தெலுங்கு பேசுகிறவங்களாம் தமிழனாக தான் இருக்காங்க. யாரும் ஆந்திராவுக்கு போய் ஓடி போய் ஒடியாரல. தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய அடித்தட்டு மக்கள் தமிழர்களாக தான் இருக்காங்க. தமிழில் தான் படிக்கிறாங்க, தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழில் தான் சுவாசிக்கிறாங்க, தமிழில் தான் எழுதுகிறாங்க. தமிழே அவர்கள் உணவாக உண்கிறார்கள், தமிழனாக வாழ்கிறார்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சிலர் பண்ணுற இந்த அட்ராசிட்டினால் பாதிப்பட போகிறது காசு இல்லாதவனுக்கு, பணம் இல்லாதவனுக்கு, பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி இருக்கிறவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு பாதிப்பு. உங்களுக்கு பாதிப்பு இல்லை, காசு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் விட்டுருங்க. நாங்கள் தெலுங்கு தான் உயர்ந்தது, எங்கள் தெலுங்கு தான் உயர்ந்தது, அப்படி நாங்கள் தெலுங்கர்கள், நாங்கள் நாயுடு, நாங்கள் அப்பாயி, நாங்கள் வந்து தாத்தாயி, அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா தமிழனாக இருங்கள், தமிழனாக இருங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை. இதை யாரும் ஏன் நீ தமிழனாக இருக்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. தமிழனாக இருங்கள். இப்போ நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்களாக உங்கள் வாயை திறந்து நீங்களாக உளறி இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசியிருக்கீங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள், அந்த விளைவுகளால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா ஏழைகள் தான். தயவு செய்து சிந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.